வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதிப் பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே. உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னல் அதுபோல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணங்குதலுக்குரிய என்னுடைய பெற்றோர்களை நான் நன்றியோடு வணங்கி மகிழ்கின்றேன். சிறு பிள்ளையாக ஒன்றுமறியா சிறுவனாக இருந்த பொழுதே ஆட்கொண்டு ஞானம் என்கின்ற அற்புதமான மனவளக்கலையை அருளிச் செய்து இன்றளவிலும் என்னை கைப்பிடித்து உடன் அழைத்து கொண்டு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற குருநாதரை, நம்முடைய அருட்தந்தையை நான் வணங்கி மகிழ்கின்றேன். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களாக அருட்தந்தை அவர்களின் அருட்தொண்டர்களாக ஞானம் அடைவதற்குரிய அனைத்து வழிகளிலும் பயிற்சியும் முயற்சியும் வளர்ச்சியும் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும், ஞானம் பெற்று வாழ வேண்டும், ஞானிகளாக வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பிற்குரிய மெய்யுணர்வாளர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே ஞானம் அடைதல் என்கின்ற தலைப்பில் நாம் அருட்தந்தை அவர்களின் சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புகள் எல்லாம் ஆழியாறு ஐடி அலுவலகத்திலே இருந்து இந்த நாள் உங்கள் உரை இருக்கிறது, நீங்கள் தலைப்பை கொடுங்கள் என்று அன்பு அண்ணா பேராசிரியர் வீரப்பன் அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் என் உள் உணர்விலே தோன்றுகின்ற தலைப்புகளைத்தான் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உணர்தலும் உணர்த்துதலும் என்று இரண்டு சிந்தனைகள் நாம் கடந்த 2 மாதங்களாக பார்த்தோம். அந்த தலைப்பை பற்றி நான் பேசிய பிறகு
என்னோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற பலரும் அந்த வார்த்தைகளை பல்வேறு கோணங்களில் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அது எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது. அன்பை உணர்வதும் அன்பை உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று அவர்களுடைய வாசகம் எனக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக பல அன்பர்களிடமிருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சில நிறுவனங்களுக்கு வாழ்வியல் பயிற்சிகள் அளிக்கும் பொழுது எளிய மூச்சு பயிற்சிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது நானாக எனக்கு உள் உணர்விலே தோன்றிய பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து ஒரு 15 ஆண்டுகள் கழித்து நான் ஜென் தத்துவங்களை படிக்கும் பொழுது நான் எந்த மூச்சு பயிற்சிகளை எல்லாம் உயர் அதிகாரிகளத்திலே பகிர்ந்து கொண்டேனோ அதே பயிற்சியை கௌதம புத்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். அருட்தந்தை அவர்களை தவிர எனக்கு வேறு யாரும் எந்த விதமான ஞானத்தையும் கொடுக்கவில்லை. அவர்தான் குருநாதர். அப்பா அம்மா அவர்கள் அருட்தந்தையை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் எங்களுடைய குருநாதர்கள். மகிழ்ச்சியிடம் பெற்ற அறிவும் அவர்கள் காட்டிய ஒரு வாழ்க்கையின் விளக்கமும் தான் இன்று இந்த தலைப்பினை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள என்னை தூண்டியது. நாம் மிக பெரும் பாக்கியவான்கள். இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் விளக்கங்களை நாம் ஞானத்தினை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நீங்கள் உலகத்தில் இருக்கின்ற எந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள், கலைகள், மதங்கள், அதனுடைய சாரங்கள், சமயம், அதனுடைய சாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள். அதைத்தான் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நம்மை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் அசேதன பொருட்களும் இயல்பிலேயே ஞானம் பெற்றவைகளாக இருக்கின்றன. அதை பல ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மா இந்த தத்துவத்தை தலைப்பை அறிமுகப்படுத்தும் பொழுது அருட்தந்தையின் ஞான களஞ்சியத்திலே இருந்து ஞானம் என்றால் என்ன என்கின்ற கவியை சொன்னார்கள். அதை நான் இன்னும் 2-3 கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பிறகு நான் உங்களிடத்திலே அதை மீண்டும் சிந்தனைக்கு கொண்டு வருகின்றேன். அதை விட ஒரு மிகப்பெரிய ஞானத்திற்கான விளக்கத்தை யாரும் சொல்ல முடியாது. எளிமையாக சேலத்தில் காசக்காரனூரில் எங்கள் வீட்டு மாடியிலே நாங்கள் மனவளக்கலை தவமையம் வைத்திருந்த பொழுது அங்கே ஒரு சிறிய புத்தகம் வெளியிட்டோம். அதை பல ஆண்டுகள் கழித்து நான் என்னுடைய தங்கை அன்பிற்குரிய அருட்செல்வி வீட்டிலே பார்த்த பொழுது அந்த மகரிஷியின் மணிமொழிகள், அதில் ஒரு இடத்திலே மகரிஷி சொல்கிறார்கள், ஆசை என்றால் என்ன என்று உணர்ந்து அதை சீரமைத்து அதன்படி வாழ்க்கையை முறைப்படுத்தி கொண்டவர்கள் ஞானம் பெறுகிறார்கள் என்று சொன்னார். அற்புதம். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். மகரிஷி ஆசையை விடச் சொல்லவில்லை. ஆசையை முறைப்படுத்தினாலேயே போதும். விருப்பத்தை ஒழித்துவிட சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், வெறுப்பை ஒழித்தால் அதுவே போதும். அதுபோல ஞானம் என்பதை நான் ஏன் ஞானம் அடைதல் என்கின்ற வார்த்தை கூட அது தானாக என்னிடத்திலே தோன்றிய வார்த்தைகள். ஞானம் நம்முடைய இயல்பு. இயல்பிலேயே தயையும் கொடையும் பிறவி குணம் என்பதை போல நாம் இந்த உலகிலே வந்து குழந்தைகளாக பிறந்த பொழுது ஞானத்தோடு தான் பிறந்தோம். வளர வளர
இந்த புலன் கவர்ச்சியில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் மற்ற பஞ்சபுலன் கவர்ச்சியிலே சிக்கிக்கொண்ட மனிதர்களும் நம்முடைய ஞானத்தின் மீது இந்த அஞ்ஞானம் என்கின்ற ஒரு போர்வையை போர்த்தி நம்முடைய நிலையை பற்றிய ஒரு அறிவின் தெளிவில்லாமல் நாம் அறியாமை என்னும் மயக்கச் சேற்றிலே விழுந்து நம்மையே நம்முடைய நிலைமையை மறந்து நாம் ஒரு வாழக்கூடிய நிலைக்கு நம்மை ஆட்படுத்தி விட்டார்கள். சாமி சொல்வதைப் போல இணைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். அதுதான் நம்ம வந்திருக்கோம். குழந்தையாக இருந்த பொழுது அந்த நிலையில் நாம் ஞானத்தோடு தான் இருந்தோம். இன்னசென்ஸ் இஸ் எ பிளிஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி எதையுமே நாம் அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் இயல்பாகவே நாம் இருக்கும் பொழுது நாம் ஞானத்தோடு இருந்தோம். எப்பொழுது அறிவு அல்லது நாம் மெய்யறிவு அல்ல, புத்தக அறிவு அல்லது கற்றறிவு பற்றறிவு, அது என்ன வேணுமானாலும் பேரிலே சொல்லலாம், நாம் ஏதோ நமக்கெல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணம் வந்த பிறகு நம்மிடத்திலே தன்முனை பதிகமாகிவிட்டது. சுவாமிஜி சொல்வதை போல பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கில் புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்தக்கூடிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த பிறகு நம்முடைய சுயத்தன்மை நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது. ஞானம் பெறுவதற்காகவும் இந்த பிறவியிலேயே நம்மை நம்முடைய மூலத்தை நம்முடைய முடிவினை அறிந்து கொள்வதற்காகவும் அப்படி விளங்கிக் கொண்ட அறிவின் தெளிவிலே ஞானத்தின் உச்சத்திலே ஞானிகளாக மகிழ்ச்சியாக பேரானந்தத்தோடு பேரன்பிலே திளைத்து நாம் தெய்வீகமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நாம் வெறும் புலன்மயப்பட்டு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அதை நாம் ஏதோ எப்படிங்க இருக்கு பழப்பு போயிட்டு இருக்குன்னு சொல்றோம், பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை அறிதல் ஞானம், தன்னை உணர்தல் ஞானம், நான் யார் என்கின்ற தன்னிலை விளக்கம் பெறுதல் ஞானம், நான் கடவுள் என்றும் நான் அறிவு என்றும் நான் பேர் அன்பு என்றும் நான் தெய்வீகமானவன் என்றும் நம்முடைய உண்மை இயல்பை நாம் உணர்தல் ஞானம். அது எங்கோ சென்று நாம் தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மிடத்தில் இருக்கின்றது. வேண்டாதவற்றையெல்லாம் நாம் செதுக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய விழிப்பு வந்துவிடும் என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு தானாக தெரியும். பல உதாரணங்கள் நாம் நம்முடைய முன்னோர்கள் மூலமாக கேட்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான தெய்வீகமான ஒரு சிலை கல்லிலே வெடித்திருக்கின்றார் சிற்பி. அந்த சிலை எப்படி இருந்தது? அது வெறும் பாறையாக இருந்தது. அந்த பாறைக்குள்ளே இந்த ஞானம், இந்த தெய்வம், இந்த கடவுள் உருவம் மறைந்திருந்தது. தேவையில்லாதவற்றையெல்லாம் அந்த சிற்பி அந்த பாறைகளை இருந்து வெட்டி எடுத்தார். உள்ளே இருந்த தெய்வீகத்தன்மை தானாக முடிந்தது. அதுபோல நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உணர்வுகளில் நம்முடைய இயல்பான ஞானத்தன்மையை நம்முடைய பழக்கத்தின் காரணமாகவும் பதிவுகளின் காரணமாகவும் உணராமல் நாம் மயக்கத்திலே இருக்க. ஒரு கல் தவம் செய்கிறது, ஒரு மரம் தவம் செய்கிறது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து இயற்கையும் தவத்தில் தான் இருக்கின்றது. அவைகள் அனைத்தும் அந்த ஞான நிலையில்தான் தங்களை இந்த பிரபஞ்சத்திலே இருத்தி கொண்டிருக்கிறார்கள். The existence itself is an eternal bliss. நாம் அந்த டிவினிட்டி, அந்த தெய்வீகத்தை உணர வேண்டுமானால் நம்முடைய அருட்தந்தை அவர்களைப் போல மகான்கள் நமக்கு வழிகாட்ட வேண்டும். அப்படி காட்டினார்கள் மகரிஷி அவர்கள். நான் ஞானமும் வாழ்வும் இந்த புத்தகத்தை நான் பல கோடி முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆழியாரிலே பேசும் பொழுதெல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். காரணம், அந்த
புத்தகத்தினுடைய முதல் 2 வாக்கியங்கள். ஞானம் என்றால் அறிவின் தெளிவு என்பது பொதுவான விளக்கம். அது புரியறதுக்கே நமக்கு பல கோடி வருஷம் ஆகும். எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு தெரியல. அறிவின் தெளிவு என்பது பொதுவான விளக்கம். அறிவை அறிந்த தெளிவு என்பது சிறப்பான விளக்கம். அப்ப அறிவை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவு என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அறிவை அறிவது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் அறிவை அறிந்த தெளிவு ஞானம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க முடியும். நான் யார் என்றே வினவ நல் உடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும். ஊனுடலே வாகனமாம் உள்ளி எங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாளறிவாம் அதுவே நான் ஞானம். அருட்தந்தையின் ஒவ்வொரு கவிகளையும், அருட்தந்தையின் ஒவ்வொரு கருத்துக்களையும், அருட்தந்தையின் ஒவ்வொரு சித்தாந்தங்களையும், அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பயிற்சி முறைகளையும் எதை எடுத்துக்கொண்டாலும் அவையெல்லாம் நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஞானத்தில் நாம் எல்லோரும் துளைத்துக் கொண்டிருக்கிறோம். ஞானிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை. அதனால்தான் நாம் ஏதோ நம் கண்ணுக்கு தெரியாத, நமக்கு புலப்படாத, அறிவுக்கு எட்டாத, நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு விஷயம் ஞானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஞானம் நம்முடைய இயல்பு. நாம் எல்லோருமே ஞானவான்கள். அதை அடையாளம் காட்டுவதற்கும் அதை நம்மிடத்திலே உறுதிப்படுத்தி கொடுப்பதற்கும் தான் நமக்கு குருநாதர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த வகையில் மீண்டும் சொல்கிறேன், அன்பிற்குரிய மெய்யுணர்வாளர்களே, ஞானத்தை அடைய வேண்டும் என்கின்ற பெரும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மனவளக்கலை அந்த அன்பர்களே, அருட்தந்தையின் அன்பு குழந்தைகளாகிய நாம் எளிதிலே ஞானம் பெற முடியும். சாமி சொல்கிறார், வழி ரொம்ப சிம்பிள். எது ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அறிவின் தெளிவு ஞானம் என்றால் அறிவு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்பதறிவு, சுத்த வெளி, மெய்ப்பொருள், நல்லுடலை, பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய், வான்காந்தம், ஜீவகாந்தம், வளம், ஆற்றல், மறந்தேன், காந்த தத்துவம். அறிவு என்றால் எது? நான் தான் அறிவு. நான் யார்? நான் யார் என்றே வினவ நல்லுடலும் உயிர் அறிவும் நல்லிணைப்பாய் கூடி ஒரு நாட்டமுடனே ஒழிக்கும். அப்ப இந்த உடலும் உயிரும் அறிவும் ஒன்று சேர்ந்ததுதான் நான். எப்படி இதை விளங்கிக் கொள்வது? அதற்குத்தான் புறத்திலே இருக்கின்ற மனத்தினை அகத்திலே நாம் திருப்ப வேண்டும். பிறரை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையை விடுத்து நம்மீது நம்முடைய பார்வையை செலுத்த வேண்டும். டாக்டர் அனந்த நாராயணன் சொல்லிக் கொடுத்தது மைண்ட் யுவர் மைண்ட். நம்ம மற்றவங்களை பார்க்கிறோம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் பிசினஸ் சொல்றோம் இல்லையா? மைண்ட் யூ, மைண்ட் யுவர் மைண்ட். மூவ் இன்வர்ட், நவ் டிஸ்கவர். ஞானம் கிடைக்கும். தேடுகின்ற பொருள் என்ன? ஏன் அதை தேடுறோம்? நமக்கு தெரிந்தவர் யார்? அன்பர்களே, நீங்கள் ஆழ்ந்து இந்த கவியை சிந்திக்க வேண்டும். ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் இருக்கிறது. இப்ப எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் இந்த ஞானத்தை கொடுப்பவர் யார்? ஒரு ஊருக்கு நீங்கள் வழி கேட்கிறீர்கள். அந்த ஊருக்கு சென்றவரால் தான் உங்களுக்கு வழி சொல்ல முடியும். சாமியிடம் கேட்டார்கள், நான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சுலபம். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க? நான் ஒரு மலை உச்சியிலே நின்று கொண்டு அங்கே இருந்து நான் காணக்கூடிய காட்சிகளை எல்லாம் அற்புதமாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கீழே தரையிலே நின்று கொண்டு எப்படி என்று கேட்கிறீர்கள். நீங்கள் மேலே வாருங்கள், நான் கண்ட காட்சியை நீங்களும் காண முடியும்.
அதான் நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே நல் உயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளோம். சாமி வார்த்தை. அப்ப இந்த அறிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் இறைநிலை, ஒரு பக்கம் உயிர்நிலை, இடையிலே நம்முடைய மனம் இருக்கு. இறைநிலைதான் அறிவு. அந்த அறிவினுடைய பின்னம்தான் நம்முடைய உயிர். முழுமுதற் பொருளாகிய இறையினுடைய ஒரு துளி, ஒரு பின்னம். அதை நாம் வேதான் என்று சொல்கிறோம், பரமானு என்று சொல்கிறோம். அது நீங்கள் காட் பார்ட்டிகல் என்று சொல்லுங்கள், குவாட்ஸ் அண்ட் குளியான்ஸ் என்று சொல்லுங்கள், என்ன பேர்ல வேணா சொல்லுங்கள். இருப்பின் அசைவு இயக்கம் என்று சொல்கிறோம். அந்த இயக்கம் இந்த பிரபஞ்சத்தில் பல கோடானு கோடி வருடங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு பஞ்சபூதங்களாகி உயிர்களாகி ஆறறிவு பெற்ற மனிதனாக நம்மிடத்திலே வரும்பொழுதுதான் சிந்திக்கின்றோம். அப்ப ஒரு பக்கம் இறைநிலை என்கின்ற அறிவு, இன்னொரு பக்கம் மனிதன் என்கின்ற இந்த ஆறறிவு பெற்ற புலன் உணர்வுகளை எல்லாம் தாண்டி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற மனதை கொண்ட மனிதன். ஒரு பக்கம் மனநிலை, நடுவிலே உயிர்நிலை. அதான் இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் தேர்வாய் மற்றவர்கள் காட்டுதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை. பொறை உடைமை, விழிப்பு நிலை, அஞ்சாமை, தியாகம், புலன் உணர்வு இன்பத்தில் அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி, இதான் முக்கியம். நிறைவு பெற முடிவெடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன், அவனில் நீயே. சாமிஜி. இப்ப இந்த உயிரிலே இருந்து புலன்களின் மூலமாகவும் எண்ணங்களின் மூலமாகவும் மனதாலே நாம் வெளியிலே சென்று கொண்டிருக்கிறோம். அதே உயிரினை ஒடுக்கி 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 அல்லது விரித்து 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 நாம் எல்லையற்ற பரம்பொருளாக விரியும் பொழுது அதே மனம் கொண்ட மனிதன், உயிரை உணர்ந்த மனிதன் அறிவாக மாறுகின்றான். அதுதான் சாமி சொன்னார்கள், மனம் விரிந்த பின் மாபெரும் நீதியலோ. இந்த மனதை நாம் உணர்ந்து கொண்டால், மனதின் இயல்பை அறிந்து கொண்டால், மனம் அறிவான பின் மனிதனும் தெய்வமே. இப்ப இந்த சாமி சொல்கிறார், புலன்கள் மூலமாக அறிவை நாம் செயல்படுத்தி பழக்கிய காரணத்தினால் இந்த புலன்கள் அறிவை வென்றுவிட்டன. நாம் பேசிட்டு இருக்கோம், அறிவுதான் பேசுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அறிவுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சிந்திக்கின்றோம், அறிவுதான் சிந்திக்கின்றது. ஞானம் அறிவுதான் சொல்கிறது. ஞானம் அடைவது நம்முடைய இந்த பிறவியினுடைய நோக்கம் அறிவுதான் சொல்லுது. ஆனால் எங்கே மாறிப்போகிறோம்? இந்த அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். எங்க அப்பா விளையாட்டா சொல்லுவார், குழந்தை பிறந்த உடனே நாக்குல அப்படி தொட்டு ஒரு தேன் வைக்கிறாங்க. அங்க ஆரம்பிக்குது நம்முடைய புலன் வயப்பட்ட வாழ்க்கை. அது ஒரு தேன் சுவை. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா தங்க மோதிரத்துல தொட்டு வைக்கணும். யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்ப ஒருத்தர் டீ சாப்பிட்றார், ஒரு டிராப், அந்த குழந்தைக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஸோ ஒவ்வொரு உணர்வையும் அது ரசிக்கிறது, சுவைக்கிறது, அதுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. உடனே பாரு, அது ரொம்ப டீ பிடிக்கும் போல இருக்கு, அதுக்கு ரொம்ப காஃபி பிடிக்கும் போல இருக்கு, நாம கற்பனை செய்து அதுல இருந்து ஆரம்பிக்குது. இப்பொழுதெல்லாம் எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு எது நல்லது எது அல்லது என்றே தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அல்லதெல்லாம் அவர்கள் நல்லது என்று சொல்லும். நல்லதை நாம் எதையும் சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் இப்பொழுது இல்லை.
சொல்வதற்கும் யாரும் இல்லை, நல்லவர்களாக இருப்பதற்கும் யாரும் இல்லை, சொன்னால் கேட்பதற்கும் யாரும் இல்லை. சாதாரணமான நல்ல தன்மைகளை பற்றியே நாம் சொல்ல இயலாத பொழுது ஞானத்தை எப்படி சொல்வது? அதனால்தான் சுவாமி சொல்கிறார், அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயன் புலன்கள் அறிவை வென்றன. அதனாலதான் நமக்கு ஞானம் தெரியல. அறிவை அறிவால் ஆராய புகுந்தேன். ஏன் அறிவு இப்படி இருக்கு? ஏன் இப்படி புலன்வயப்பட்டு வாழுது? இந்த அறிவினுடைய தோற்றம் என்ன? அறிவு எது? அறிவுன்னா யாரு? இந்த அறிவு என்ன பண்ணும்? அறிவின் இயல்பு என்ன? அறிவின் தன்மை என்ன? இந்த அறிவை அறிவால் ஆராய புகுந்தேன். அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள், அமைதி நாடுவீர். அந்த அமைதிதான் ஞானம். இப்ப தேடுகின்ற பொருள் என்ன? ஏன்? நமக்கு தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் ஏது? இதெல்லாம் நாடுகின்ற நல்வழக்கம் சிலரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார், வாடுகின்றார். உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதைப் போல் முரண்பாடன்றோ. சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேதை, ஞானி. நீங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீர்கள். அவர் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு போறார். எல்லோரும், என்னங்க விளக்கு எடுத்துட்டு எங்க போறீங்க? நான் மனிதனை தேடுகிறேன். விளக்கு எடுத்துட்டு போய் மனிதனை தேட முடியும்? சுவாமிஜி சொல்கிறார், நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? ஏட்டினிலே கதைத்துவிட்ட ஞானம் கற்று, ஏட்டினிலே கதைத்துவிட்ட ஞானம், அதை அடைய வேண்டும். அதனாலே ஏக்கமுற்று. எவ்வளவு உருக்கத்தோடு சொல்றார் பாருங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒன்னும் ஏக்கம் எல்லாம் வேண்டியது. நம்ம எங்கேயும் போக வேண்டியது. சாமி சொல்கிறார், ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம், அதை அடைய காட்டுக்கு போய் கனிக்கிழங்கு உண்பதனால் என்ன லாபம்? நாட்டிலுள்ள அனுபவ பொருட்கள் மீது நாடி நிற்கும் நமதரவை பண்படுத்த வேண்டி, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இல்லத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை நம்ம இங்கிருந்து தான் சரி பண்ணணும். எங்க போனாலும் இந்த மனம், இந்த உடம்பு கூட தான் வரும். இந்த அறிவு அங்க போயும் இதுதான் சிந்திக்கும். வீட்டிலேயே இருந்திருக்கலாமே, 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருக்குமே, இங்க நம்ம ஒரு வேளை கூட சாப்பாட்டு கஷ்டப்படுறோமே. நாம ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. துறவியிலே இருக்கின்றவர்களுக்கும், ஞானம் பெற வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இருக்கின்றவர்களுக்கும் இல்லறம் போல ஒரு நல்லறம் எதுவும் இல்லை. எங்க இருக்குமோ அங்கேயே நாம் ஞானத்தை பெற வேண்டும், பெற முடியுமானதான் ஞானம் அடைதல் என்று நான் சொல்றேன். அடைதல் என்பது நம்மாலே முடியக்கூடியது. நாம் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். என்ன செய்ய வேண்டும்? அதை அடைவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். அதற்கு ஞானம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். அதற்கு அறிவை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவிலும் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். அந்த அறிவை நாம் மேலும் மேலும் ஆராய்ச்சி கொண்டு அறிவை அறிந்து அறிவிலே நாம் தெளிவு பெற்றோம் என்று சொன்னால் ஞானம் என்பதை நாம் இயல்பாக பெற முடியும். அதை உணர்ந்துதான் மகரிஷி அவர்கள், நீங்க உங்களுக்கு என்ன வேணும், ஏன் வேணும், யார்கிட்ட போய் கேட்கணும், எங்க போனா அது கிடைக்கும், அதான் நல்ல குருநாதர் நமக்கு. முன்னோர்கள் சொன்னதைப்படி, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளா, குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழியில் விழுந்தவாறே. ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னார், ஞானம் பெற்ற அருட்தந்தை அவர்களிடத்திலே நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அவர் சொல்வதை கேட்க வேண்டும். ஞானம் பெறுவதற்கும் அவர் வழி சொல்லியிருக்கின்றார். எப்படிப்பட்ட குருநாதர்? தனிக்கருணை வடிவான குருவடைந்தால், இது ரொம்ப முக்கியம். அப்படி தனி கருணை வடிவான குருவடைந்தால் நாம் ஞானம் பெற முடியும்.
அப்படிப்பட்ட குருவைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம், அடைந்திருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொண்டு அவர் காட்டிய வழியிலே சென்றோம் என்று சொன்னால் நாம் ஞானம் பெற முடியும். இப்ப 3 கவிகள் நான் உங்களுக்கு இந்த சிந்தனையை உறுதிப்படுத்துவதற்காக, அதன் பிறகு அம்மா அவர்கள் சொன்ன கவியை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விடுகிறேன். தொன்று தொட்டு அறிஞரெல்லாம் சொல்லியுள்ளார் சுயநிலையாம் தன்னை அறிதல் ஞானம் என்று. இது ஞானமும் வாழ்வும் பக்கம் 81 பாடல் 22. ஞானம்னா என்ன? சுயநிலையாம் தன்னை அறிதல் ஞானம் என்று. சாமிஜி இது எப்படி கண்டுபிடிச்சார் சொல்றார். நன்று என்று சொல்வதெல்லாம் என் நினைவில் நான் கொண்டு ஆராயும் பழக்கத்தாலே அன்று அன்று வாழ்க்கை நிகழ்ச்சிகளின் ஊடே அடிக்கடி நான் யார் என்று ஆராய்ந்து வந்தேன். ஒன்றுமில்லா ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொரு தத்துவமாக அறிந்து தாண்டி. எதுவெல்லாம் நல்லது என்று தெரிந்ததோ, நன்று என்று சொல்வதெல்லாம் என் நினைவில் நான் கொண்டு ஆராயும் பழக்கத்தாலே. நண்பர்களே, அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஒன்றுமில்லா ஒன்றறிந்தேன் அவன் சொல்கிறார். எப்படி சொல்றது? விளக்கி காட்ட ஒன்றும் இல்லை, எனினும் ஒருவாறு சொல்வேன். அற்புதமான கருத்து. என்றுமே மாறாத இயற்கை இதாம், அதாங்க ஞானம். எனவே இந்த சுயநிலையை அறிவதற்கு சாமி சொல்கிறார், கருதவமே போதும். அப்ப எதை நாம் உணர வேண்டும்? உணர்ந்தால் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்றால், நாம் ஞானம் பெற்றவர்கள், நாம் இயல்பிலேயே ஞானம் பெற்றவர்கள், நம்முடைய அறியாமையாலும் அலட்சியத்தாலும் உணர்ச்சி வயத்தாலும் நாம் பெற்றிருக்கின்ற ஞானம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்துவிட்டால், தூசு தட்டினா கண்ணாடி பளிச்சுன்னு தெரியும். அறியாமை விலகினால் நம்மிடத்திலே அறிவிருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அஞ்ஞானத்தை விளக்கினால் நமக்கு இடத்துல இருக்கின்ற மெய்ஞானம் தானாக தெரியும். இப்ப இருட்டா இருக்குன்னு சொல்றோம், லைட்டை போட்ட உடனே இருட்டு எங்க போச்சு? எங்க போகும்? எங்கேயும் போகாது, அது இங்கதான் இருக்கு. இப்ப லைட் போட்டதுனால வெளிச்சம் இருக்கிறது. இந்த லைட்டை அணைச்சிட்டீங்க, இருள் எங்கேயோ போய் திருப்பி வந்ததா? இருள் தான் இங்கே இருக்கிறது, ஞானம்தான் இங்கே இருக்கிறது, பூரணம்தான் இங்கே இருக்கிறது. தெய்வம், மெய்ப்பொருள், ஆதி அனாதி சுத்தவெளி, அதுதான் இங்கே இருக்கிறது. தோற்றங்கள் எல்லாம், நாம் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நாம் லைட்டை போட்டு பார்க்கறது மாதிரி. அதை உணர்ந்து கொண்டால், அன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, ஞானத்தை நாம் இயல்பாக பெற முடியும். இதை எப்படி விளங்கிக் கொள்ளுதல்? அதை மகரிஷி அவர்கள் சொன்ன ஒரு பாடல். தேடுகின்ற பொருள் என்ன? ஏன்? நமக்கு தெரிந்தவர் யார்? கிடைக்கும் இடம் எது? இதெல்லாம் நாடுகின்ற நல்வழக்கம் சிலரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார், உருக்கமுடன் தேடுகின்றார். ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். இந்த வார்த்தைக்காகத்தான் இந்த கவியை நான் உங்களிடத்தை பயன்படுத்துகிறேன். ஞானமும் வாழ்வும் பக்கம் 92 பாடல் 54. ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். வாடுகின்றார் உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடன்றோ. இப்ப இருளை நீங்கள் பார்க்க வேண்டும், கையில் இருக்க விளக்க முதல்ல என்ன பண்ணும்? விளக்கை அணைக்க வேண்டும். அந்த ஒளியை நீங்கள் கழித்து விட்டால் இருள் தானாக தெரியும். அதுபோல நம்மிடத்திலே இருக்கின்ற அறியாமையையும் அஞ்ஞானத்தையும் மயக்கத்தையும் மாயையும் மலங்களையும் பழக்கங்களையும் பதிவுகளும் நாம ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அனுமானங்களையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால், நாம் சுத்தமான அறிவு நிலையிலே இருந்தால், நாம் தூய்மையாக இருந்தால், நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால், நாம் சும்மா இருந்தால், பேசாமல் இருந்தால்,
நாம் ஞானத்தை தானாக பெறுவோம். எனவே ஒடுங்கி நின்று அதை அறி. கருதவத்தில் ஆரம்ப சாதகர்கள் எப்பொழுதும் புருவமத்தி நினைவோடு இருக்க வேண்டும். சாமிஜி ஏன் சொன்னார்? ஞானம் பெறுவதற்காக சொன்னார். விழிப்பு நிலையோடு இருப்பதற்காக சொன்னார். அதை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், அதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் ஞானத்தை இயல்பாக பெறும். ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் கற்று ஏக்கமுற்று அதை அடைய ஆர்வம் கொண்டு போட்ட இடம் தன்னில் தேடிக் காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல். என்ன அற்புதமான ஒரு ஒரு சாமிஜியுடைய உதாரணம் பாருங்க. இப்ப புத்தகத்துல படிக்கிறோம், நம்ம எட்டு சுரக்காய் கறிக்காக அதெல்லாம் பேசுறோம், ஆனாலும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்ப ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் கற்று ஏக்கமுற்று அதை அடைய ஆர்வம் கொண்டு. ஆனா என்ன பண்றோம்? எங்க பொருளை வச்சோமோ அங்க போய் பார்க்கணும், எங்க தொலைச்சோமோ அங்க போய் தேடணும். அப்ப விட்டுட்டு போட்ட இடம் தன்னில் பொருளை தேடி காணும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல், நாட்டில் உள்ள அனுபவ பொருட்கள் மீது நாடி நிற்கும் அறிவை பண்படுத்த வேண்டி காட்டுக்கு போய் கனியும் கிழங்கும் உண்டு காலத்தை கழிப்பதனால் பலன்தான் என்ன? அதனால்தான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஆசையை முறைப்படுத்தி அதை நாம் விளங்கிக் கொண்டால் நாம் பெறக்கூடியது ஞானம். எனவே இந்த இரண்டு கவிகளையும் மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்வோம். முக்கியமான கவி அம்மா சொன்னாங்க பாருங்க, அந்த கவி. இந்த ஞானம், நான் இந்த கவிகளை மனப்பாடம் செய்திருந்தாலும் ஒரு அட்சரம் கூட மாறாமல் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதால் தான் புத்தகத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். ஞானமும் வாழ்வும், ஞானம் என்கின்ற தலைப்பு, பாடல் எண் 42. சாமி சொல்கிறார், ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து. முதல்ல நம்ம கண்ணை மூடி உருவ மத்தியில மனதை உயிர் மேல் நிறுத்தணும். அதுக்கு இந்த மனம் என்ன பாடுபடுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணை மூடுறவர்களும் நல்லாதான் இருந்தோம், கண்ணை மூடின ஒண்ணுதான் மனம் என்னென்னலாம் நினைக்குதுன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. உருவ மத்தியில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கே படாத பாடு நம்ம பட வேண்டியிருக்கு. அதான் மன இயக்க இயல்பறிந்து. இந்த மனசு அப்படிதான் இருக்கும், பேசாம இருக்கும், ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா நம்ம பண்ண விடாது. அப்படின்ற மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து. இந்த ரெண்டுமே நம்முடைய பயிற்சியினால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். யாருக்காவது பேசினதுனால ஞானம் வந்திருக்கா? கேட்டதால ஞானம் வந்ததுன்னா இல்ல. தேடுவதை நிறுத்தினார், ஞானம் இயல்பாக கிட்டியது புத்தருக்கு. சாதாரணமான சித்தார்த்தராக இருந்தவர் பல ஆண்டு காலம், பல வகையான முயற்சிகள், அவர் அனுபவிக்காத துன்பங்களே கிடையாது. நீங்க வாழ்க்கை, எல்லா ஞானிகளும் அப்படித்தான். நமக்கு அருணகிரிநாதர் தெரியும், பட்ட கஷ்டங்கள், எப்படி அவருக்கு ஞானம் கிடைத்தது? இறைவனுடைய அருள் பெற்ற உடனேயே. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்தீரே. அந்த அம்மா பொருள் தான் ஞானம். சும்மா இரு சொல் அற ஞானம். சும்மா இருத்தல் ஞானம். பேசுறதுனால, கேட்கறதுனால, படிக்கிறதுனால சொல்லலாம், படிச்சு ஒப்பிக்கலாம். சாமி சொல்கிறார், நான் என்ற இயற்கை தத்துவத்தை உணர வேண்டும். மோனம் என்ற ஒன்றாயும், மோனம் ஞானம். மோகம் ஆதி மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால்
காம குரோத மோக மத மாச்சரியம், பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோள் மனப்பான்மை, வஞ்சம் என்கின்ற 6 குணங்களும், மூவிரண்டு குணங்கள். இதை இந்த மனம்தான் உணர்கிறது. அதனால்தான் மன இயக்க இயல்பறிந்துன்னு சொன்னார். இப்ப இந்த மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால் ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும். எப்படி ஆன பொருள் அனைத்திலும் தான் இங்கே அறிவித்தவிர, இறைவனைத் தவிர, மெய்ப்பொருளைத் தவிர உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அதனால்தான் ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராக வாழ்தல் ஆகும். அது அதை விட முக்கியம். என்னவோ நமக்கு ஞானம் வந்துருச்சு, எங்கேயோ போயிடலாம், அப்படி இல்லை. சாமிஜி உலகத்தில் மிகப்பெரிய உதாரண புருஷர். தான் பெற்ற ஞானத்தை 96 ஆண்டு காலம் அனைத்தையும் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து சமுதாயத்துக்கு கொடுத்து சென்ற மாபெரும் அவர் தவச்சிற்பி. அப்ப ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற தத்துவம், இயற்கை தத்துவம் உணர்ந்து மௌனம் என்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால் ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிவாய் நிற்கும் எல்லை கண்டு. இது ரொம்ப முக்கியம். அந்த ஆன பொருள் அனைத்திலும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பாரதி சொல்ற மாதிரிதான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இப்ப நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. பார்க்கும் பொருள் அனைத்திலும் அந்த தெய்வத்தன்மையை உணர்தல் ஞானம். எழுதுகோள் தெய்வம், எழுத்தும் தெய்வம். எப்படி எப்படி முடியும்? ஞானம். மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராக வாழ்தல் ஞானம். நண்பர்களே, இந்த தலைப்பினை நான் கொடுக்கும் பொழுது நான் ஒரு சொற்பொழிவை, தொடர் சொற்பொழிவை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்கும் பொழுது உள்ளே பல வகையான உணர்வுகள், மகிழ்ச்சியுடைய ஞான கவிகள் எல்லாம் மனதுக்குள்ளே நிறைய விளக்கங்களை வாரி வழங்கி கொண்டிருந்த காலம். அப்பொழுதுதான் இந்த தலைப்பு எனக்கு உள்ளுணர்வில் தோன்றியது. ஞானம் அடைதல் என்பது. ஞானத்தை பற்றியெல்லாம் இவ்வளவு சொல்லிட்டோம். எப்படி அடையிறது? நீங்கள் முயற்சியே பண்ண வேண்டாம். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதும். ரொம்ப பேசுறீங்களா? பேசாம இருங்க, நீங்க ஞானம் பெறுவீர்கள். இங்க படிக்கிறது, அதை படிக்கிறது, அதை கேட்கறது, இதை கேட்கறது, இங்க போலாமா, அங்க போலாமா, ஒன்னும் பண்ண. பி ஸ்டில் அண்ட் நோ தான் அந்த தத்துவ ஞானி ஒரு 8 லெக்சர் வருஷம். பி ஸ்டில் அண்ட் KNOW, நோ. சும்மா இரு, தெரிஞ்சுக்கோ. சும்மா இரு, ஞானம் பெரு. நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்னென்னவோ பண்றோம். ஒன்னும் பண்ண வேண்டாம். பேசாம இருந்தா ஞானத்தை அடைவோம். பேச பேச, கேட்க கேட்க, நிறைய படிக்க படிக்க, நிறைய விவாதங்களில் கலந்து கொள்ள, தேட தேட ஞானத்தை விட்டு நாம் விலகி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்கள் ஆல்ரெடி ஞானத்தோட தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? பழக்கம் இல்லை. நம்ம பிறந்த பொழுது ஞானத்தோடு தான் பிறந்தோம்னு சொன்னீங்க. நம்ம ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தோம். நீங்க குழந்தையை பாருங்கள், அது ஞான குழந்தையாகத்தான் இருக்கிறது.
யார் தூக்கினாலும் போகும், யார் என்ன கொடுத்தாலும் கேட்கும், சிரித்து கொண்டே இருக்கும், தெய்வீகமா இருக்கும். அதுக்கு எந்த விதமான அது ம- மொழி தெரியாது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில பிறந்தா இங்கிலீஷ் பேசும், ஒரு நம்ம தமிழ்ல நாட்டுல பிறந்தா தமிழ் பேசும், தெலுங்குல பிறந்தா தெலுங்குல பேசும், எங்கேயாவது யுஏஇல பிறந்ததுன்னா ஒரு அரபிக் சைல்டா இருந்ததுன்னா அரபி பேசும். தெரியாது. குழந்தை குழந்தை தான். பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். நாம் அதை உருவாக்கும் பொழுது அதனுடைய இன்னசென்ஸ் அதை நம்ம மாத்திடுறோம். நாம் அப்படி இன்னசென்ட் ஹியூமன் பீயிங்கா, ஒண்ணுமே இல்லாமல் திறந்த மனதோடு இருக்கக்கூடிய எளிமையான, பிறந்த பொழுது எப்படி இருந்தோமோ அப்படி நாம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஞானத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று பொருள். எப்படி இருப்போம்? ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆனந்தமாக இருப்போம், பேரானந்தமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், நிறைவாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இன்பமாக இருப்போம், சுதந்திரமாக இருப்போம். எதை பார்த்தாலும், என்ன பேசினாலும் அது ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடாக இருப்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அன்பு தவம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் எனக்கு வந்தது. அன்பு தவம். தவம்னாவே அன்புதான், அன்புனாவே தவம் தான், அன்புனாவே அறிவு தான், அறிவுனாவே ஞானம் தான், தெளிவுதான். இப்ப அதை தாண்டி இப்ப இன்னொரு வார்த்தை உள்ள வந்துட்டு இருக்கு, பேரன்பு. அது 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 எக்ஸ்டசி என்று சொல்லுகிறோம், பரவசம் என்று சொல்லுகிறோம். பரத்தின் வசமாவது பரவசம். அப்ப இறைநிலையோடு ஒன்றி கலந்தால் அது பரவசம், அது பேரானந்தம். அப்ப அன்புக்கும் பேரன்புக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அன்பு கூட எல்லை கட்டியதாக இருக்கும், பேரன்பு எல்லையற்றதாக இருக்கும். ஒரு செல்போன் பார்த்தா அதன் மீது அன்பு, ஒரு புத்தகத்தை பார்த்தால் அதன் மீது அன்பு, ஒரு சின்ன எறும்பை பார்த்தால் அதன் மீது அன்பு, ஒரு கொசுவை பார்த்தால் அதன் மீது அன்பு, ஒரு எறும்பை பார்த்தாலும் அதன் மீது அன்பு, ஒரு நாயை பார்க்கிறோம் அன்பு, ஒரு குதிரையை பார்க்கிறோம் அன்பு, ஒரு மாட்டை பார்க்கிறோம் அன்பு, ஒரு மனிதனை பார்க்கிறோம் அன்பு. இங்க பார்க்கிறோம், அங்க பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் நீ பார்க்கும் இடமெங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அந்த ஆனந்தத்தை நாம் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்தோம் என்று சொன்னால், ஞானம் பெற்றால் நாம் பேரன்பு மிக்கவர்களாக மாறிப்போம். அன்பர்களே, கல்லும் மரமும் ஞானம் பெற்றது சாமி சொல்கிறார், உலகத்து எல்லா ஞானிகளும் சொல்கிறார்கள். தனியா கல்லு போய் தியானம் பண்ண வேண்டியது இல்லை இறைநிலை அடையணும்னு, அது ஆல்ரெடி இறைநிலையில தான் இருக்கு. மரமும் அப்படிதான். கல்ல நீங்க வெட்டினாலும், சிற்பம் செஞ்சாலும், ரோடு போறதுக்கு பயன்படுத்தினாலும், படிக்கட்டுக்கு போட்டாலும் எல்லாத்துக்கும் அது தன்னை ஆட்படுத்திக் கொள்ளும் பேரன்பு நிலையிலே அது இருக்கிறது, தவத்திலே இருக்கு. அதே போலதான் மரம். அது பூக்கிறது, காய்க்கிறது, கனிகளை கொடுக்கிறது, நிழல் தருகிறது, வெற்றோம், நம்ம அதை கனிகளை பயன்படுத்துகிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கு. பேரன்புதான் கொடுக்கும், எதையும் தனக்கு என்று வைத்துக் கொள்ளாது. அது சாமி சொல்கிறார், கல்லும் மரமும் மோன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது, சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் நண்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அடைவதற்கு, ஞானம் பெறுவதற்கு கருதவமே போதும். எனவே அன்பிற்குரிய மெய்யுணர்வாளர்களே, ஞானம் அடைவது என்பது மிகவும் எளிது, நம் எல்லோருக்கும் சாத்தியமானது. நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுதே ஞானம் பெற்றவர்களாகத்தான் பிறந்தோம். பிறந்த பிறகு சேர்த்துக்கொண்ட பழைய பழக்க பதிவுகளினாலே நாம் நம்முடைய ஞானத்தை மறந்து விட்டோம். நம்மிடத்தில் இருக்கின்ற வேண்டா பற்றையெல்லாம் செதுக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய விழிப்பு வந்தது என்று சொன்னால், உள்ளே இருக்கின்ற ஞானம் நம்மிடத்தில் ஒளிரும், நம்மை ஞானமான்களாக்கும் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நம்முடைய அன்புமிக்க ஆழியார் ஐடி அலுவலகத்திற்கும், அன்பர்களுக்கும், குருநாதருக்கும், அருட்தந்தை அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆசைகள், வழிகாட்டுதல்கள், அவர் எப்பொழுதும் நம்முடைய கருமையத்திலே கலந்து கைகளை பிடித்துக் கொண்டு நம்மை ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும், இந்த சிந்தனையை எல்லாம் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்த இறை ஆற்றலுக்கும் நன்றி தெரிவித்து, உங்களை எல்லாம் மீண்டும் வணங்கி
நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். ஞானம் நாம் அனைவரும் அடைவதற்குரியது. அடைவோம், ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு உங்களை நேர்ல நல்லா இருக்கேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு புதிய தெம்பு வந்துருச்சு. காலையில இந்த மன வருத்தத்தோட இருந்தேன். ஆனா உங்களை பார்த்தா நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனேம்மா, அதெல்லாம் என்கிட்ட பசங்க கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வருத்தமே வேண்டாம், நீங்க மகிழ்ச்சியா இருங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்த்து எனக்கு எப்பவும் கிடைக்கணும். வாழ்க வளமுடன். அருமையான உரை, அருமையான உரை. இத கலங்கி தவித்த மனசுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திய உரை. சும்மா இருப்பதே சுகம், ஞானம் இல்லையா? சும்மா இருக்க மனதையும் படைத்து சும்மா இருக்க சொன்னாலே எப்படி ஐயா இருப்பது? சிரமம் தானே. அத ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு. இத்தனை ஆண்டுகள் இமயமலையில ஏறி சாதனை படைத்தவரை விட இந்த வேதாத்திரியத்தை உள்புகுத்தி அத வாழ்க்கையில கடைபிடிக்க ரொம்பவே நான் மெனக்கட்டேன். உங்களை போன்ற பேராசிரியர்களுடைய தயவினால்தான் இந்த அளவுக்கு இந்த நீண்ட காலம் இது என்னை நிலைநிறுத்தி கொள்ள முடிகிறது. உங்களுக்கு நன்றி. உங்கள் பெற்றோருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனவளம், வாழ்க்கை வளம், குடும்ப நலம், தொழில் நலம் அனைத்தும் சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் உங்களுக்கு துணை புரியட்டும் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. நன்றிம்மா. நன்றி. மகிழ்ச்சியா இருக்கம்மா. விரைவில் நேரில் பார்ப்போம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சந்திரா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன்யா. உங்களோட இந்த வாழ்க வளமுடன்ற வாழ்த்தை வாங்குறதுக்காகவே நான் இப்ப கால் பண்ணிருக்கேன் ஐயா. ரொம்ப இந்திராணி அம்மா சொன்னது மாதிரி ரொம்ப சிறப்புங்க ஐயா. நீங்கெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் ஐயா. எப்படி சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உரை கொடுத்திருக்கீங்க. இத மனசுல நினைச்சுக்கிட்டே அசை போடணும். இந்த ஆழமான சிந்தனை உரையை கேட்ட நாங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணினவங்க ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மகரிஷியோட கவியை நீங்க சொல்லும் போது அது என்னமோ அவ்வளவு ஒரு அற்புதமா அது இன்னும் நல்லா புரியுது. ஆழமா இதயத்துக்குள்ள அப்படி கருமையத்துக்குள்ள ஊடுருவுதுங்க ஐயா. அது உங்களுக்கே உரிய ஒரு சிறப்புங்க ஐயா. நீங்க உணர்ந்ததை எங்களுக்கு உணர்த்துறீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி உமாமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன மாதிரியே அந்த கவியை நீங்க சொல்லும் போது அவ்வளோ ஆழமா அது ஊடுருவி உள்ள போதுங்கய்யா. அத நீங்க உணர்ந்து சொல்றதுனால எங்களுக்கு அது ஈஸியா உள்ள போகுது. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. ஒரு சின்ன வேண்டுகோள்மா, ஒரு சின்ன வேண்டுகோள். நான் இப்ப இங்க சேலத்துக்கு வந்திருக்கேன், தங்க வீட்டுக்கு. என்ன, அதனால ஒரு 5 கேள்விகளோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்கய்யா. ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா. ஓகே. அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். உங்களோட சேர்த்து அருள்செல்வி அம்மாவை வணங்குறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய கேள்வி வாழ்க வளமுடன் ஐயா.
இப்ப இத இப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, இப்ப ஒருத்தருடைய அறிவு, இப்ப தன்னை உணர்தல், தன்னை உணர்த்துகிறோம், உணரப்படுகிறோம், இப்ப ஞானத்தின் தெளிவு, இப்படிலாம் நீங்க அழகா சொன்னீங்க. ஆனா நம்ம சும்மா இருந்தாலே ஞானம் வரும். ஒருத்த முகத்தை பார்த்தாலே அவங்கள தீர்க்கமா, இப்ப உங்களை பார்த்தா முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குறதுக்கு இப்ப வித்தியாசமா இருக்கு. அந்த முகத்தை பார்த்தாலே இந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுமா? அந்த நிலையை விட்டு பின்னடைவோமா, இல்ல அப்படியேதான் இருப்போமா? கண்டிப்பா முடியுங்கய்யா. நம்முடைய நிலை உயர உயர நம்முடைய பார்வையே விரியுங்கய்யா, மாறும். சரிங்களா? அப்ப சாதாரணமான ஒரு பார்வையா இருந்தது, இப்ப அது ஞான பார்வையா மாறுது. இப்ப பார்க்கிறவங்க சாதாரணமா இருந்தாலும் கூட நம்முடைய பார்வை பட்டு அவங்க ஞானம் பெற்றவர்களா மாறுவாங்கய்யா. அதனால கண்டிப்பா அது முடியும். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க ஐயா, அது வரைக்கும் நான் கேள்வி கேக்குறேங்க ஐயா. இல்லம்மா, ஒரு 5 கேள்வி வச்சுக்கோங்கம்மா. சரிங்க சரிங்க ஐயா, ஓகேங்க. கலைவாணி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அருமையா இருந்தது ஐயா. ஐயா ஒரு வாரத்துல சும்மா இருன்னு சொன்னீங்க ஐயா. அது எப்படி ஐயா நம்ம ஃபாலோ பண்றது? அப்படியே அந்த வார்த்தைகள் கேட்க கேட்க அருமையா இருக்கு ஐயா. அதை எப்படி நம்ம கடைபிடிக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஒண்ணு இல்லம்மா, தேவையான பொழுது பேசுங்க. தேவைக்கு ஏற்ப நம்முடைய டெய்லி ரொட்டீன்ஸ், தினசரி கடமைகளை செய்யுங்க. தேவையில்லாம பேசவே வேண்டாமா, சரியா? தேவையில்லை. இப்போ ஒரு காரியம் பண்றீங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா என்னங்க, வேண்டான்னு தோணுச்சுன்னா நிறுத்திடணும். ஒரு செயல் செய்யறீங்க, செய்யும் பொழுதே அறிவு சொல்லுது இது வேண்டான்னு சொல்லுது, செய்யாதீங்க. சரியா? நீங்க அப்படி 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 பயிற்சி ஆரம்பிங்க. எப்பயுமே நம்ம ஆனந்தமா இருக்கும். என்ன செயல் செய்தாலும் சும்மா இருக்கக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துருவோமா, சரிங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நீங்க சும்மா இருக்குன்னா நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓகே 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 ஐயா, ரொம்ப நன்றி. அதாவது அப்படி சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டுமா நம்ம எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுமா, சரியா? ஆமா, சும்மா இருக்க முடியல அப்படி இதை பண்றது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ரைட்? தேவையான செயல்பாடுகள் செய்யணும், மற்ற நேரங்கள்ல அமைதியா இருந்தோம். அதான் நம்ம என்ன செய்யறோம்ன்றத யோசிச்சு அது கரெக்டா இருக்கா, நமக்கு தேவையா அப்படின்றத மட்டும் நினைச்சு செய்யணும். கண்டிப்பா 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 ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, குழந்தையாகவே இருக்கும்போது ஞானம் வருது, அப்படி ஞானத்தோட பிறக்கிறாங்க. அப்ப வளர வளர நமக்கு இயற்கையா குணம் மாறுதுங்களா, இல்ல வளர்ப்புனால குணம் மாறுதுங்களா, செயற்கைனால குணம் மாறுதுங்களா? இல்லம்மா, நம்ம நம்ம குழந்தையா இருக்கிற மாதிரியே எப்பயுமே இருந்துட்டோம்னா நம்ம நல்லா தான் இருப்போம், சரிங்களா? இப்ப நம்ம சொன்ன பாருங்களேன், பிறந்த உடனே இந்த குழந்தை அப்படியே கண்ணை திறந்து பாக்குது, சுத்தி மத்தியை பாக்குது, அது பேசாம தான் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், ஒரு கிளுகிளுக்கு பாட்டுறோம், உடனே சத்தம் காதல் கேக்குது. நம்ம முன்னாடி உங்களுக்கு தெரியும், 3 மாசத்துல இருந்து 6 மாசம் குழந்தை கண்ணு நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது அது முகம் பாக்குதுன்றதே அது உண்மை இல்லை, அதுக்கு டைம் ஆகும். நம்ம நாக்குல சுவைக்க நம்ம தண்ணி கொடுக்கறது, தேன் கொடுக்கறது, இப்படி எல்லாம் என்ன பண்றோம்னா, அப்படி அந்த ஞானத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய நிலை, நம்ம ரொம்ப ஆனந்தமா நம்முடைய நிலைய நம்ம புலன் வயப்பட்டதா நம்ம மாத்திட்டோம். அப்புறம் இப்ப ஒரு 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 வீட்டுல பிறந்திருக்கு அந்த குழந்தை, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைய உருவாக்கிடுறாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். இப்ப நிறைய பேர், நான் நிறைய பர்சனல் கவுன்சிலிங் பண்றேம்மா. எனக்கு வரக்கூடிய ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் சொல்றது, சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் சொல்றது, நாங்க வீட்டுல 2 பேருமே படிச்சவங்க, நாங்க நல்ல வார்த்தை தான் பேசணும், இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுன்னா அவ்வளவு பேட் வேர்ட்ஸ் பேசுதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க? அங்க கத்துக்கிட்டு வருது சொசைட்டில, சரிங்களா? இந்த மாதிரி காரணங்களால நம்முடைய தூய்மையின் மேல நிறைய அழுக்குகள் சேர்ந்துருதுமா. அதனாலதான் நம்முடைய ஞானத்தை நாம் உணர முடிவதில்லை.
இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல அந்த அழுக்கு சேராமையும் பார்த்துக்கணும், சேர்ந்த அழுக்க சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு சரியா போயிடும். சரிங்களா? சரிங்க. நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் ஐயா. இப்ப நீங்க சொன்னதுல இப்ப வந்து நானும் என் ஒய்ஃப் வந்து படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. நான் ஒருத்தன் தான் பையனை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க ரொம்ப தூரம் தள்ளி படிச்சிட்டு. இப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கூட ஸ்பெண்டே டைம் பண்ணாத மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன். எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி. அதுலயும் அவனை காலையில ஸ்கூலுக்கு 8:30 விட்டோம்னா சாயங்காலம் 6:30 அந்த மாதிரி தான் பிக்கப் பண்றோம். அப்புறம் சாப்பாடு அப்படியே போயிடுது. இதுல வந்து நம்ம எப்படி ஸ்கூல்ல எல்லாம் வந்து நம்ம எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்றாங்கிறதுலாம் எப்படிங்கய்யா நம்ம இது பண்றது? இல்லைங்கய்யா, நம்ம அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கய்யா. இப்ப நான் அம்மாக்கு சொன்ன மாதிரி அப்படி வெளியில இருந்து வரக்கூடிய சமுதாய சூழலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்முடைய இயல்பை நம்ம உணர முடியலன்னு சொன்னோம். புரியுதுங்களா? நீங்க இப்ப குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம வீட்டினுடைய சூழ்நிலை, நம்ம குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த பிரைம் டைம்ல நாம அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒழுக்க பழக்க வழக்கங்கள், உயர்ந்த சிந்தனைகள், அதெல்லாம் வந்து தானா குழந்தைய வந்து ஒரு தற்சார்புள்ள குழந்தைய உருவாக்கிடும். அப்ப எந்த வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் அது ஒன்றும் பண்ணாது. நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. ஓ சரிங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அமுதா அம்மா. அமுதா அம்மாவோட நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஓகே. வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன்மா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிமா அமுதா. வாழ்க வளமுடன். உங்களை பார்த்தேன். நல்லா இருக்கு. உங்களை பார்த்தேன் சந்திரன் கல்யாணத்தோட. ரொம்ப நன்றி. சந்தோஷம். நீங்க என்ன சொல்ல எல்லாமே நல்ல அருமை ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கு. நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். நல்லது. நன்றி ஐயா. மகிழ்ச்சியா இருங்கம்மா. ஞானத்தோட இருங்க. ஆனந்தமா இருங்க. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிறைய பேர் வந்து போன் நம்பர் கேக்குறாங்க. நீங்க குரூப்ல போட்டுருங்கம்மா. போட்டுறேங்கய்யா. நான் சாட்ல போட்டுறேன். வாழ்க வளமுடன். சந்தோஷமா. நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ இறைவரை பிரார்த்திச்சு நிறைவு பண்றேம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே